श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। வேதாந்த டிண்டிமா கடந்த சத்சங்கத்தில் நம் 17வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 17வது ஸ்லோகத்தினை இன்னொரு வாட்டி படிக்கிறோம். சர்வாத்மனா பரம் பிரம்மா ஸ்ரோதுராத்மதயா ஸ்திதம் நாயாசஸ்தத்வவிக்னப்தௌ தத்வவிக்னப் இதி வேதாந்த டிண்டிமஹ. கொஞ்சம் ఎక్కువ வருது, குறைச்சு. ஹரி ஹரி ஹரி. முதல் 10 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த லோகத்துல ரெண்டு ரெண்டா எதெல்லாம் இருக்கின்றனதோ அது எல்லாத்தையும் பத்தி விவரிச்சுட்டாரு. அப்படின்னா சத்தியம் இருக்கு, அன்ருத்தம் இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் அன்ருத்தம்னு சொல்றோம். அசத்தியம்னு சொன்னா நம்ம போய் நிஜம் சொல்றதே நினைச்சுக்குவோம். அப்புறம் பரா பிரகிருதி இருக்கு, அபரா பிரகிருதி இருக்கு. மாயா இருக்கு, புருஷன் இருக்கா. அஜ்ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கு. அதுல கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் நானு. அஜ்ஞானத்தினால சம்சாரம் துக்கம், ஞானத்தினால மோட்சம் ஆனந்தம். பலதா பார்க்கறதுக்கு பேரு சம்சாரம். பலது இல்லை, ஆனா பலது இருக்கேன்னு பாவிச்சாவே துக்கம் கேரண்டி, அசாந்தி கேரண்டி, ரட்சண கூட கேரண்டி கிடையாது. பலதை நினைச்சாவே. அப்ப என்ன பண்ணணும்? பலதை பார்த்துட்டு இருந்தா கூட பலது இருக்கே சத்தியம்னு சொல்லி நினைச்சுக்கிறதோ பாவிச்சுக்கிறதோ விட்டுட்ட இந்த பலதுக்கு ஆதாரமா இருக்கிற, அதிஷ்டானமா இருக்கிற சத்தியம் என்ன? அது ஒன்னாதான் இருந்திருக்கணும். அப்போ அந்த ஒண்ணு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு சம்சாரம் நீக்கப்படும். அந்த ஒண்ணுக்கு பேரு பிரம்மம் அப்படின்னு வேதாந்தம் சொல்றது. இந்த வேதாந்த டிண்டிமா இதுல வேதாந்தத்துல சொல்லப்பட்ட பல கருத்துகள் சுருக்கமா சுலபமா புரிஞ்சுக்கிற ரீதியில சம்ஸ்கிருதம், ரொம்ப சுலபமான சம்ஸ்கிருதத்தில் படிப்படியா ஒரு வித்தியாசமான ரீதியில இங்க ஆச்சாரியர் நமக்கு விவரணை கொடுக்கிறார். அப்படி பார்த்துட்டு வரும்போது அப்போ பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டா மோட்சம், பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்யற அந்த முயற்சி வேண்டியது ஞானம். ஞானம் வந்தா உனக்கு பிரம்மம் தெரியும்.
பிரம்மமே தெரிஞ்சிட்டா உனக்கு முக்தி, மோட்சம். இவ்வளவுதான் விஷயங்களை நம்ம முக்கியமா பார்த்திருக்கோம். 17வது ஸ்லோகத்தில் சத்தியமான இந்த பிரம்மம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படணும். லோகத்தில் ஏதாவது சாதிக்கணும்னா ரொம்ப சிரமப்படணும். ஏதாவது சாதிக்கிறதுன்னு அதோட பேர் சொல்லாம சாந்தி அடையிறதுக்கு கஷ்டப்படுறோம். எனக்கு எப்படி சாந்தி கிடைக்கும், எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடுறோம். அதுக்கப்புறம் சந்தோஷம் எப்படி நிலகுலையாத, போகாத, குறையாத சந்தோஷம் எனக்கு எப்படி கிடைக்கும், அதுக்கும் அலையிறோம், தேடுறோம், கஷ்டப்படுறோம். எனக்கு பயம் இல்லாம எனக்கு ரட்சணை, எப்பவுமே ரட்சணை, எல்லா வகையிலும் எல்லா பக்கத்திலும் எனக்கு ரட்சணை, ப்ரொடெக்ஷன், சேஃப்டி. அதனால்தான் நவீன இந்த உலகத்தில் டெக்னாலஜி இதுல இந்த சேஃப்டி மெஷர்ஸ் பல வகையா, பல விதமா, பல நிலையில சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா சேஃப்டி வந்தது போல் தெரியல. செல்போன் வந்துச்சு, சேஃப்டி எல்லாம் குறைஞ்சு போச்சு. யாரு என்ன பண்ணி ஃப்ராட் பண்ணுவானோ அப்படி பயந்து பயந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. வீட்டுல இருந்தே உன்னுடைய பேங்க் இதெல்லாம் நீ டீல் பண்ணலாம்னா அதுக்கு பெரிய பிரச்சனை. இப்படி பயந்து பயந்தே சேஃப்டி அணி வாழுறோம் எல்லா வகையிலையும். அப்புறம் அதனால శాంతి సుఖం రక్షణ అనేది வெளியில கஷ்டப்படுறோம், தேடிட்டே இருக்கிறோம், முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு மனுஷனு கூட எனக்கு அந்த மூணுமே பூர்ணமா கிடைச்சது. எனக்கு இப்போ மனசாந்திக்கு நான் எங்க ஓட வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை. அதே போல் சுகம் ஆனந்தம் எது ஓடுறோமோ இந்திரியங்கள் மூலமா அது எனக்கு எங்குமே போக வேண்டியதில்லை. எனக்கு பயம் ரட்சணை అనేది சேஃப்டி అనేది கூட எங்குமே எல்லாமே நானும் அந்த என்னுடைய ஸ்வரூபத்திலேயே நான் ஆத்மனை தெரிஞ்சுக்கிட்டு நான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடைஞ்சேன் అని சொல்றவன் ஒருத்தன் இல்லை. அது என்னன்னு அதான். ஆனா யாரோ கொஞ்சம் பேரு இந்த ஞானத்துக்கு முயற்சி பண்ணி சிரவணம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு கிளைம் பண்றான், எஸ் இந்த மூணுமே என்னகிட்ட இருக்கு, அது ஒருக்காகவும் என்னை ஒட்டி போகாது அப்படின்னு கிளைம் பண்றான். அவன்தான் ஜீவன் முக்தன், ஞானின்னு சொல்றான், வைசன். என்ன சிரமப்பட்டு இவர் இது சாதிச்சார்? அதான் கேள்வி இந்த 17வது ஸ்லோகத்தில். இந்த பிரம்மன் எது சொல்றோமோ, ஒரே ஆத்மான்னு சொல்றோமோ, இந்த ஆத்மா எங்க இருக்கு, எப்படி எனக்கு கிடைக்கும்? அது எங்குமோ இல்லை, அது கடிக்க போற வஸ்து இல்லை, அது கடிச்ச வஸ்து அது நீதான், அது நீதான். அதான் சொல்றாரு, சர்வாத்மனா பரம் பிரம்ம ஸ்ரோது ஆத்மதையா ஸ்திதம். இப்போ இது சொல்லும் போது கேட்கிற நீ இருக்க பாத்தியா, நீதான் அந்த பிரம்மம், நீதான் அந்த ஆத்மா அப்படின்னு கேட்கிறவன் ஹிருதயத்திலே அவனாவே உட்கார்ந்து இருக்குது. அந்த பிரம்மம் அவனாவே உட்கார்ந்து இருக்குது. உட்கார்ந்து இருக்கிறதுன்னு சொன்னா தப்பா நினைச்சு கூடாது. அது ஏதோ உள்ள உட்கார்ந்து இருக்க ஒண்ணும் பேய் பிசாச்சம் பூத்தம் கூட இவனுக்குள்ள உட்கார்ந்துச்சு.
நித்ரா தேவதை இவருக்குள்ள வந்து உட்கார்ந்துச்சு. அப்படியெல்லாம் உட்கார்ந்ததெல்ல. உட்கார்ந்துச்சுன்னா அது அப்பப்ப நிக்குமா? எப்போ வந்தது? எப்போ உட்கார்ந்துச்சு? 6:45 வந்துச்சு கிளாஸுக்கு. அப்போ உட்கார்ந்துச்சு. அப்படியெல்லாம் புரிஞ்சுக்க கூடாது. அது எங்கிருந்து வரல, ஒரு டைம்ல வரல, அது நிக்கல, உட்கார்ல, எதுவுமே பண்ணல. உணர்வாகவும் இருப்புதலாகவும் சத்து சித்த ஆனந்தமா அது சாஸ்வதமா அப்படியே இருக்கு. இப்படி இருக்குது. அதனாலதான் அதுக்கு வந்து இருப்புதல்னு சொல்றோம். இதெல்லாமே கூட சப்ஜெக்டிவா கேட்டு புரிஞ்சுக்கணும். ஆப்ஜெக்டிவா திங்க் பண்ணா ட்ராக் மாறி போயிடும். ஒரு வார்த்தை நீங்க சொல்றதெல்லாம் கூட டைரக்ட்லி ரிஃபரிங் டு மீ, கான்ஷியஸ்னஸ். அப்போ ஆச்சாரியர் கேள்வி கேட்கிறாரு, இப்படி நீயாவாக இருக்கிற ஹிருதயத்துக்குள்ளன்னு சொல்லணும். ஏன்னா இங்க ஒரு உபாதி, ஒரு சரீரம் காணப்படுறதுனால ஒருவேளை சரீரம் நீ நினைச்சுக்கிறோ என்னமோ అని சொல்லி உபனிஷத்து ஹிருதயத்தில் அந்தராத்மா ஹிருதய குஹரத்தில் அப்படின்னு ஏன் சொல்றான்னா, மனசு అనేది எங்க இருக்குன்னு கேட்டு என்ன சொல்லுவீங்க? எனக்கு உள்ளே இருக்கு. யாரும் என்னோட மனசு அங்க இருக்கு சார், இது பாருங்க அப்படின்னு யாரோ சொல்லுவீங்களா? யாரும் சொல்றது இல்லை. மனசு உள்ள இருக்குன்னு ஒரு பாவனை இருக்கு நம்ம. அதனாலதான் ஏதாவது கேள்வி கேட்டா இரு ஒரு நிமிஷம், என்ன இங்க உள்ள தேடி பார்த்து பதில். அப்ப அந்த உள்ளனே பாவனை நமக்கு இருக்கிறதுனால உபனிஷத்து சாஸ்திரம் நமக்கு அந்த உள்ள అనేది சொல்ல வேண்டியிருக்கு. அதனாலதான் உள்ளது 40ன்னு சொல்லிட்டு 40 ஸ்லோகங்கள் எழுத வேண்டியதாச்சு ரமணருக்கு. சத்தர்ஷனம். அதனால அந்த வார்த்தையும் எடுத்துக்க முடியாது. பட் இன்சைட். ஏன்னா நீ வெளியிலேயே புலன்கள்னால பார்க்கிற, அதனால உள்ள சொல்லணும். உள்ளத்தில் அப்படி இருக்கும்போது கேட்கிறாரு, இங்க என்னதான் சிரமம் இருக்கு? ஒரு சிரமம் இல்லை. இப்படி குருவுக்கு முன்னாடி வந்தாச்சு, பூர்ணமா சரணாகதி பண்ணி உபதேசம் பண்ணு கேட்டோம், உபதேசம் பண்றாரு, கேட்கிறோம். அந்த கேட்கறது புரிஞ்சுக்கிறதுன்னே சிரமம் தவிர வேற ஏதாவது சிரமம் இருக்கா? ஒண்ணு இல்லை. அதனாலதான் அனாயாசக ந ஆயாசக அனாயாசக. சிரமமே இல்லை, ஆயாசம் இல்லை. ஆனா அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு நீ தகுதி பெற்று இல்லாதனால சிரமம் இருக்கு. அங்க வரைக்கும் அந்த தகுதி ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய தகுதிக்காக நீ சாதன சதுஷ்டய சம்பத்தை நீ வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது கூட வெளியில இல்ல. சாதன சம்பத்து என்ன எங்க இருக்கு? மனசுக்கு சேர்ந்தது. அதெல்லாம் விவேகம் எங்க இருக்கு? மனசுல. வைராக்கியம் எங்க இருக்கு? மனசுல. எல்லாமே மனசு. ஸ்ரத்த எங்க இருக்கு? மனசுக்குள்ளதான் இருக்கு. அதனால இங்க இது இந்த தத்துவ விக்னப்தம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது உண்மையுமே அப்படிங்கிறது ஒரு சிரமமும் கிடையாது அப்படின்னு வேதாந்தம் சொல்றது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நான் புருதாரண்யக்கம் எல்லாம் ரெஃபர் பண்ணி கடந்த சத்சங்கத்துல நிறைய சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இன்னைக்கு 18வது ஸ்லோகம். ஐஹிகம் சாமுஷ்
ஐஹிகம் சாமுஷ்மிகம் ச தாபாந்தம் கர்ம சஞ்சயம் त्यक्त्वा ब्रह्मैव विज्ञेयम् इति வேதாந்தடிண்டிமஹ. அந்த ஸ்லோகத்துல சொன்னது ஒரு சிரமம் இல்லை. இந்த ஆத்மா பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அது உண்மையாவா இருக்கு, தூரம் கிடையாது, சிரமமும் கிடையாது, டைமும் எடுத்துக்காது. நான் இருக்கேன்னு தோணுறது நமக்கு, அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறது? டைமே இல்லை, தூரம் இல்லை, டைம் இல்லை. இது அங்க. ஆனா வேறே மனிதர்கள் வகையான விஷயங்கள் பல விதமா பலதுக்காக இங்கே ஐஹிகம் அமுஷ்மிகம் இஹ அண்ட் பர இந்த லோகத்திலோ சிலதெல்லாம் சாதிக்கணவனி என்னமோ யார ஒருத்தருக்கு ஒன்னு இருக்கு, அது ஒன்னா இல்ல மாறிக்கொண்டே இருக்கிறது, அது வேற. சில பேருக்கு இந்த கடவுளை நம்பி கர்மகாண்டத்துல ஈடுபட்டு பக்தி மூலமா இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல நான் அடுத்த ஜென்மம் அது எங்க இருக்கோ, ஆனா நல்ல லோகத்துக்கு போகணும், நல்ல இடத்துக்கு போகணும், இல்ல நல்ல இன்னும் சுகமான இடத்துல இருந்து நல்ல சுகங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சுகமான இடத்துல நல்ல சுகம் அனுபவிக்கணும், வேற இடத்துல நீ சொல்றது நமக்கு அதிருஷ்டமா இருக்க தெரியல. இந்த ஸ்வர்க்கமும் பித்ருலோகம் இதெல்லாம் சாஸ்திரம் பேசுறது தவிர. அதனாலதான் நான் அடிக்கடிக்கு இந்த வெளிநாட்டுகள்லாம் போய் வேலை செஞ்சுட்டு நிறைய சம்பாதிச்சுட்டு என்னென்னமோ செய்யணும்னு ஆசை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அமுஷ்மிகம். பாலைவனத்துல ஜலமே இல்லாத இடம் போல் இந்த பிரம்ம ஜானம், பிரம்ம வித்யா, ருஷி பரம்பரா, சனாதன தர்மமே இல்லாத இடத்துக்கு போறானே, போகணும்னு ஆசைப்படுறானே. ஏன்னா அதான் வித்தியாசமா வேறேவா இருக்கு. புது புது இடம், புது புது மக்கள், புது புது இடம், புது புது பழக்கங்கள், ஃப்ரீடம், என்னென்னமோ நினைச்சுக்கிறான். இமேஜினேஷன் பிரயத்னம் பண்றேன்ல, ஆனா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், நல்லா படிக்கணும், அதுக்கு இது பண்ணணும், அது பண்ணணும். அப்புறம் அது நாட் எ ஜோக். அப்புறம் அதுக்கப்புறம் கூட தெரியாது எப்போ துரத்துவாங்க, எப்போ அனுப்புவாங்க, எப்போ பூஸ்டிங் பண்ணுவாங்க, யாருக்கு வெளியே அப்படி அப்படியே இருந்துட்டு இன்னொன்னு ரெடியா வச்சுக்கணும் மைண்ட்ல. இது அவன் போன்னு சொன்ன இன்னொன்னு இப்படிதான் போய் ஏதோ பண்றாங்க. ஆனா பெருமையா இங்க சொல்லிக்கிறோம், இல்ல அங்க போய் பெருமையா. ஆனா அப்படி ஒன்றும் கிடையாது, படாத பாடுபடுறாங்க. சிலது பேப்பர்ல நீங்களே பாக்குறீங்க பல வகையில. சரி, நமக்கு அந்த கதை எதுக்கு சொன்னான்னு, இங்க ஈக பரசுகம், பரசுகம் அதானே. இது எல்லாத்துக்கு என்னது, கர்ம ஏதோ ஒன்று செஞ்சு கஷ்டப்பட்டு அப்புறம்தான் கர்ம சஞ்சயம், கர்ம செஞ்சு அது மூலமா சம்பாதிச்சுக்கிறது. இங்கேயாவது அப்புறம் வரப்போறதுக்காகாவது, ஆனா கஷ்டப்படணும்.
கஷ்டத்துக்கு இங்க வந்து தாபாந்தம், கஷ்டத்தோட கூடி இருக்கின்றது. தாபத்தோட, கஷ்டத்தோட, தாபம்னா கஷ்டம், துக்கம். தாபத்ரய விநாசாய, பொதுவா ஆதி பௌதிக தாபம், ஆதி தெய்வீக தாபம், ஆத்தியாத்மிக தாபம்னு தாபத்தின் 3 விதமா சொல்றோமா. மொத்தத்துல அது வந்து filled with misery, சிரமம். அங்க சிரமமே இல்லை, இங்க ஆயாசத்தோட கூடி இருக்கிறது, அங்க அனாயாசமா இருக்கின்றது. ஆயாசத்தோட கூடி இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு அந்த அமெரிக்கா வெளிநாட்டு போற உதாரணம் விட்டுடுங்க. இங்கே பாருங்க, விரதம் பேர்லோ வேண்டுதல் பேர்லோ எவ்வளவு கஷ்டப்படுறான். எல்லாருனால பண்ண முடியாது, சில பேர் கஷ்டப்பட்டு செய்யறாங்க. ஏதாவது நிறைய இருக்கு நமக்கு சுத்தி. நம்மளே கூட ஒரு காலத்துல பண்ணிட்டு இருப்போம், இப்ப கூட பண்ணிட்டு இருப்பீங்க. அது பண்றது தப்புன்னு சொல்லல, அது அவ்வளவு செஞ்சு அதோடைய அது எதுக்காக அப்படி வச்சிருக்காங்க அது எல்லாம் எது புரிஞ்சுக்காம சகாமத்தோடதான் அதெல்லாம் செய்யறான். சித்த சுத்தியும் ஆனது போல் தெரியல, அதனால நிஷ்காம பக்திக்கு, நிஷ்காம கர்மக்கு வரதே இல்லை. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, அப்படி கஷ்டத்தோட துக்கத்தோட ப்ராப்ளம்ஸோட கூடியிருக்கிற அந்த ஆயாசத்தோட கூடியிருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெக்வா, ஆனா அதெல்லாம் தெக்வா விட்டுட்டு விட்டுடுறேன். இனிமே அது எதுவுமே பண்ண மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், விரதம் பண்ண மாட்டேன், என்ன பண்ண சும்மா டேஞ்சர். அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? பிரம்மையேவ விஜானம் இது, பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஈடுபடணும். உனக்கு 24/7 இந்த பிரம்ம வித்தியிலேயே, பிரம்மாபியாசத்திலேயே, பிரம்மான்வேஷனத்திலேயே இருக்கிற தன்மை வந்த நீ எல்லாத்தையும் விட்டுடலாம், எல்லாத்தையும் விட்டுடலாம். அப்போ அந்த நிலை வரலன்னா சிலது சாஸ்திரம் சொன்ன விதி நியமம், நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, இதெல்லாம் கிரகஸ்தர்களா இருந்த கண்டிப்பா அது பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா மைண்ட் பிகம்ஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அப்புறம் நீ ரெண்டுத்துக்கு கெட்டவனா போயிடுவேங்க. சோம்பேறி ஆயிடுவேன், நாஸ்திகன் ஆயிடுவேன், என்னென்னமோ புதுசா சிந்திச்சு புது கருத்துக்கள் எல்லாம் நீ சொல்ல ஆரம்பிப்பேன். இருந்தா குரு கூட சாஸ்திரத்து கூட இருந்து கிரமமா இது கூட தியக்துவா అనేది வந்து வேதாந்த டிண்டுமா புதுசா இப்பதான் வேதாந்தம் கேட்கறதுக்கு வந்தவங்களுக்கு சொல்லலை. நம்ம எல்லோரும் இங்க பல வருடங்களா வேதாந்தத்தினே சிஸ்டமேட்டிக்கா சிரவணம் பண்றோம். நீங்க சிஸ்டமேட்டிக்கா வரீங்க, ஒண்ணு அந்த புஸ்தகம் கரெக்டா அது முடிகிற வரைக்கும் விடாம ஒரு ஸ்லோகம் சொல்றீங்க சார். நான் அவ்வளவு சிஸ்டமேட்டிக் இல்லைன்னு நீங்க நினைச்ச அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குருவா வியாசபீட்டத்தில் இருந்து நான் என்ன கடமை நான் செய்யணும் அதை நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சிஷ்யனா கேட்கிற நீங்க உன்னுடைய கடமை என்ன நீ கவனிச்சு. அதனால தக்வான்னு சொன்னா உனக்கு அந்த ஞானம், அந்த சத்தியம் பிரம்மம் தான், அதுதான் வேணும்னா அதுல இந்த ஆயாசம் இல்லாதனால கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவது, ஒரு சமயத்துக்கு அப்புறமாவது, ஒரு ஸ்டேஜ் ஆஃப் தி லைஃப்க்கு அப்புறமாவது நீ வந்து இந்த பக்கம் திரும்பணும். இதுதான் வேதாந்தம் சொல்றது. சரியா? இந்த விஷயத்தினை கொஞ்சம் எம்பசைஸ் பண்றதுக்காக, சப்போஸ் ஏதோ பல வருடங்கள் இது பண்ணி அது பண்ணி ஏதோ சாதிச்சோம், நிறைவேறிச்சு, ஆயிடுச்சு. ஆனா அது சாஸ்வதமா? சாஸ்வதம் இல்லையே. ஏன்னா உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய
வாழ்க்கையுடைய லட்சியம் வேற, எல்லாம் எது இன்னும் அடையணும். எங்கதான் ஒரு முட்டுப்புள்ளி போதுமன்னு ஆயிடுது, ஆகல. அதனால நீ எந்த மேலலோகம்னு சொல்லி எங்க போனாலும் சரி, கீதையில கிருஷ்ணர் சொன்னது போல் ஆ பிரம்ம புவனான் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுனா. உன்னுடைய புண்ணியத்தினால, புண்ணியவனை கரன்சினால நீ அப்படி 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 எல்லாம் மேலே போகலாம். புண்ணியவனை கரன்சி குறைய 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 தீந்து போயிடும். அது ஜஸ்ட் காசு மாதிரி தான், பாக்கெட் இருக்கிற காசு மாதிரி. இப்ப காசு இருக்கு, அப்படியே வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுவேன்? இல்ல, அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க, அது வேற கதை. அவனும் சாப்பிட மாட்டான், யாருக்கு கொடுக்க மாட்டான், பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அதுக்கு அதனால சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது வேறு. சரி, செலவாயிடும். அதனால நீ பிரம்மலோகத்துக்கு போனாலும் சரி, திரும்பி புனராவர்த்தனை திரும்பி வர வேண்டியிருக்கு. ஆனா இந்த பிரம்மம் நீன்னு சொல்லி பிரம்ம ஜானத்துல நீ அடைஞ்சாயன்னா, கிருஷ்ணர் அங்க என்ன சொல்றாருன்னா, மாமு பேத்தியது கௌந்தேய, நீ என்ன அடைஞ்சாச்சுன்னா, என்கிட்ட வந்தாச்சுன்னா, புனர்ஜன்மன வித்யதே, இந்த திரும்பி வருதனே பிசினஸ் கிடையாது. அது எதுக்காக மாமன்னு சொன்னாரோ அதெல்லாம் புரியணும். பகவத்கீதை சிஸ்டமேட்டிக்கா ஒழுங்கா படிச்சு புரிஞ்சுக்கிட்டா புரியும். அந்த மாம் అనేది என்னது, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் எதுக்கு சொல்றாரு, எந்த திருஷ்டில சொல்றாரு, மொத்தத்துல விஷயம் அதான். இங்க இந்த விஷயத்தினை பிரஸ்தாவனை செய்யும் போது கிருஷ்ணர் இப்ப நான் சொன்னது 8வது அத்தியாயத்துல சொல்லுவார். ஆனா 7வது அத்தியாயத்துல இது எல்லாத்தையும் ஃபவுண்டேஷன் போடப்பட்டது. அப்ப அங்க என்ன சொல்றாருன்னா, அந்நிய தேவதைகள் எல்லாருக்கிட்ட போய் அது வேணும் இது வேணும் அப்படி எல்லாம் கேட்கிறா. தப்பு ஒண்ணு கிடையாது, பரவாயில்ல, ஏதோ பக்தி காட்டுறான்னு. பக்தாளுன்னு 4 விதமான பக்தாள் இருக்காங்கன்னு சொல்லி, ஆர்த்த பக்தா, ஜிக்னாசு பக்தா, அர்த்தார்த்தி பக்தகான்னு சொல்லி, அப்புறம் கிராணி பக்தகான்னு சொல்லி, அதுல எல்லாரும் எனக்கு பிடிச்சவங்களது என்ன பக்தி செலுத்துறாங்களே, அதனால அது ஆனா அதுல கிராணி பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவன்னு சொல்லி அப்புறம் அதை பாராட்டி பேசினார். அப்படி சொல்லும் போதோ இவங்க ஏன் இந்த மாதிரி எனக்கிட்ட வராம வேற 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 தேவதைகள் கிட்ட போய் அவங்ககிட்ட இவங்ககிட்ட ஏதோ அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு போறாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்தந்த தேவதைகள் மூலமா சப்ளை பண்ற கொடுக்கிறவன் நான் தான். ஆனா எனக்கிட்ட வர மாட்டுறாங்க அப்படின்னு சந்தேகம் முக்கியமா விவேகம் இல்லை அவங்களனை. பகவான் என்ன சொன்னாருன்னா அங்க அபுத்தயா, புத்தி இல்லாதவங்க, அஜானந்தகா, தெரியல அவங்களுக்கு, அவிவேகினகா, மூடாகான்னு கூட வேற சில இடத்துல சொல்லி, இன்னும் அது பத்தாதுன்னு சொல்லி விமூடாக, வடகட்டின முட்டாள். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான், ரேரா தான் பகவான் யூஸ் பண்ணாரு. ஆனா உபனிஷத்து டோன்ட் ஸ்பேர். உபனிஷத்து ரொம்ப இம்பேஷன், திட்டு திட்டு திட்டுன்னு திட்டு. அப்படி திட்டின விடைகளுக்கு எனக்கு தொடவே இல்லை. எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை. அப்படி இருக்கான் இவன். சரி, அப்ப அங்க என்ன சொல்றாருன்னா, முதல்ல அது என்ன தெரியுமா, நீ இத ஆபிரம்ம பூனான் அங்க போறது, எங்க போனான்னு என்ன சாதிச்சேன்னு, கடைசியில் என்னப்பா, நிறைய பணம் வந்துச்சு. ஏன்னா அப்படி இருக்குமா, பணம் பேர் வந்துச்சு, அது அப்படி இருக்குமா, புகழ் வந்தது, ராஜ்யம் வந்தது, ஏதாவது இருக்குமா? அந்த வந்து பலம் தேஷாம், தேர் இஸ் முடிவு. அந்த பலத்துக்கு எல்லாத்துக்கும்
முடிஞ்சு போயிடும். எக்ஸ்பைரி டேட் இருக்குன்ற. தத்பவத்யல்பமேதசாம், அந்த அல்பமேதசுகளுக்கு இது தெரிய மாட்டேங்குது. 3 விதமா, அபுத்தய, அல்பமேதச, அஜானந்த, மூடாக. அதனாலதான் தேவான் தேவயஜோ யாந்தி, அந்தந்த தேவதைகளை போய் ஆராதிச்சு அவங்க ஏதோ நிறைவேற்றுவான், இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவான், நீ ஒழுங்கா பண்ண. ஆனா மத்பக்தாயாந்தி மாமபி, என்ன பக்தர்கள் எனக்கிட்டே வருவாங்க. இந்த எனக்கிட்ட வருதனே அங்கே கூட மாமு மத்பக்தா மாமபி யாந்தி, இதெல்லாம் பிரம்மம் ஞானம் வந்த இந்த விஷயம். பக்தியோட உச்சிக்கு போயாச்சு அப்படி சொல்லுவார். அதனால அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிச்சு பேசும். அதனால என்ன பண்ணணும் தெரியுமா? 19வது ஸ்லோகம். அத்வைத துவைதவாதௌ த்வௌ சூக்ஷ்ம ஸ்தூல தசாம் கதௌ அத்வைதவாதான் மோக்ஷः அத்வைதவாதான் மோக்ஷः அத்வைதவாதான் மோக்ஷஸ்யாத் இது வேதாந்த டிண்டிமஹ. நேர பாயிண்ட்டுக்கு வராரு. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டே வரேன், 2 இருக்கு. இந்த 2 வகையான வாதனைகள் என்னன்னா, ஒருத்தர் இது நம்புறா, ஒருத்தர் அது நம்புறா. பேசிக்கலா உலக மொத்தத்துல 2 பார்த்துக்குவோம். 2 தானே சொல்லக்கூடாது, அந்த 2க்குள்ள எல்லாரும் சேருவான். இங்க கிளியரா சொல்றாரு பாரு, 2 விதமான வாதனைகள் இருக்கு, அபிப்பிராயங்கள் இருக்கு. 2 விதமா மக்கள், சில பேர் இது நம்புறாங்க, இதுதான் கரெக்டானு, சில பேர் அது கரெக்ட். ஒண்ணு என்னன்னா அத்வைதவாதம் ஒரு பக்கம், இன்னொன்று துவைதவாதம் இன்னொரு பக்கம், இப்படின்னு 2 இருக்கு. அப்படி போறவங்க அப்படி போகட்டும், இப்படி போகணும் அப்படி போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டு இருந்தா கூட முதல்ல இந்த துவைத்தவாதம்ல அப்படி இருந்தா கூட, துவைத்தம் பக்தி எல்லாம் துவைத்தம் தானே. ஆனா நீ உள்ளமா இந்த அத்வைத ஞானத்துக்கு வரணும். அத்வைத்தத்துல பக்தின்னு சொல்ல மாட்டேன், அத்வைத ஞானம்னு சொல்லணும். ஏன்னா பக்தி అనేది ஆக்சுவலா கீழப்படிதான், ஞானத்தோட சேர்த்து பார்க்கும்போது அது ஞானத்தோட கூடின பக்தி, அதெல்லாம் ஓகே. அதனால ஞானி பக்தன்னு சொல்லிட்டாரு கிளியரா. பக்தி இருக்கு, ஆனா ஞானத்தோட கூட, அது அத்வைத்த ஞானம்தான். அத்வைத்தத்துல பக்தி பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, 2 இருந்தா தானே பக்தி பண்றது. அதனால 2 இருக்கு, அத்வைத்தம் துவைத்தவாதம். இதுல ஒண்ணு ரொம்ப ஜிகி 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 ஜிகின்னு இருக்கும். பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி அப்பா அந்த உற்சவம் ஊர்வலம் போயிட்டு இருந்தா, பாத்தியா அலங்காரம் பாத்தியா, இப்படி இருக்காரு பெருமாள். அம்பாள் பாரு ஜிகி ஜிகி ஜிகின்னு இருக்குல்ல. இந்த துவைத்தத்துல எது பார்த்தாங்க, எதுக்கு பெருமாள்னு அம்பாள்னு சொல்லி கிண்டல் பண்ணல அது. பட் அங்கே கூட அப்படிதானே, அதை பார்த்து உலகம் மொத்தம் பத்தி சொல்லும் போது என்ன சொல்றோம்? துவைத்த பிரபஞ்சம் இருக்குல்ல, பிரபஞ்சம்னாவே துவைத்தம், பிரபஞ்சம்னாவே மல்டிப்ளிசிட்டி, டியூயாலிட்டி. அதனால அதுல என்ன இருக்கு, பொதுவா என்ன சொல்லியிருக்கோம், நிறைய வெரைட்டி இருக்கு, நிறைய நாவல்டி இருக்கு, நிறைய பியூட்டி இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு இல்ல, ஸ்டெபிலிட்டி.
ஆனா நாவலிட்டி, பியூட்டி, வெரைட்டி இருக்கிறது மாதிரி அட்ராக்ஷனா தான் இருக்கும். அதனாலதான் பெரும்பாலும் அதான் விரும்புவான். அது மட்டும் இல்ல, இவர் என்ன சொல்றாருன்னா, அது ரொம்ப ஸ்தூலம், கிராஸ். இப்படி உட்கார வச்சுட்டு வேதாந்தம் சொல்லு, சிரவணமன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்குங்க. உட்கார்றது கஷ்டமா இருக்கு, கீழே உட்கார்றது கஷ்டமா இருக்கு, சேர்ந்து உட்கார்றது கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கு. ஆனா அது அந்த கோவில் அந்த விடாக்கு அங்க போனா கொஞ்சம் நடப்போம், கொஞ்சம் ஆடுவோம், கொஞ்சம் கை தட்டுவோம், கொஞ்சம் குதிப்போம். அப்புறம் கடைசியில வாய்க்கு கூட கொஞ்சம் ருசியா பிரசாதம் வைப்பாங்க. ஸ்தூலமா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இது நான் இந்த பூஜை பண்ணேன். நல்லா இருக்கேன், இப்படி இருக்கு, புதுசா வாங்கிட்டேன், புதுசா வச்சுட்டேன், அலங்காரம் பண்ண, இதெல்லாம் பண்றோம். ஏன்னா ஸ்தூலமா அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அதான் சொல்றாரு, இது இப்படி ஸ்தூலம் இருக்கு. ஆனா இந்த அத்வைதம் அத்வைதம் பிரம்மம் ஆத்மான்னு சொல்றாரு பாருங்க, அது சூக்ஷ்மமாயிடும். ஆனா எது நிஜம்? அது அசలు கண்ணுக்கே தெரியல. பிரம்மம் எங்க ஒரு நாள்ல நீங்க இப்ப 5-6 வருஷம் சொல்லிடுறீங்க தவிர, நானும் ட்ரை பண்றேன். அடுத்த கிளாஸ் ஆகுது, அடுத்த மாசமாவது கொஞ்சம் பிரம்மம் தெரியாதா? இவர் ஒரு நாளைக்கு காட்டுவாரா? இல்லைன்னா அவருக்கு ஏதாவது சக்தி இருந்துச்சுன்னா எனக்கு உள்ள ஒரு நாளைக்கு பிரம்மம் தெரியும். அப்படி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வராதான்னு அப்படி கூட நினைச்சுக்கிட்டு உட்காருவோம். சில காலம் அப்படிதான் உட்காருவோம். அதுக்குள்ள காலம் ஓடி போயிடும். 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு அத்வைதம் வேதாந்தம் கேட்டுட்டு இருக்கு. எங்க இருக்குன்னா அங்கே இருக்கு. என்னமோ இதுல கொஞ்சம் ஒரு ருசி வந்துச்சு. ஆனா ஒண்ணு உள்ள ஏறின மாதிரி தெரியல. உள்ள ஏறல. ஏறினதுக்கு அப்புறம் அது இறங்கணும். ஏறது ஒரு ப்ராசஸ், இறங்கி அதுக்கப்புறம் அது வேலை பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல, காதுக்கு தெரியல. ஏதோ பேச்சு காதுக்கு கேட்கறது தவிர சூக்ஷ்மமா இருக்குல்ல, சட்டிலா இருக்கு சொல்லி நினைச்சுக்குவான். அது அப்படிதான். பஞ்சபூதங்களுக்குள்ள நெருப்பு, காற்று, ஜலம், புரிதுவை போல் ஆகாயத்து கூட நம்ம எந்த டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு அது கூட டேஞ்சிபிளா தொடர்பு வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால அதை பத்தி யாரும் கவனிக்கிறது. அக்னி தேவதைக்கு பூஜை இருக்கு, வருண தேவதைக்கு பூஜை இருக்கு, பிருத்திவி தேவதைக்கு பூஜை இருக்கு, வாயு தேவதைக்கு பூஜை இருக்கு, ஆகாஷ தேவதைக்கு பூஜை கிடையாது. அதே உபனிஷத்துல அங்கங்க மந்திரம்ல வரணும் தவிர எந்த வாத்தியாராவது எந்த மந்திரம் ஆகாசத்துக்கு பூஜை பண்றாங்க? மேக்சிமம் சொல்லுவான் அந்த ஆகாச ரூபத்துல இருக்கிறன்னு சொல்லி அதுக்கு ஏதோ ஒரு பூ போட்டுடுவான். ஆனா எது இருக்கிறதுனால எது இருக்கின்றது? இந்த சூக்ஷ்மம் இருக்கிறதுனாலதான் ஸ்தூலம் எல்லாம் இருக்கின்றது. ஆனா அதை தெரிஞ்சுக்க மாட்டேன். நீ அதை தெரிஞ்சுக்காம இந்த ஸ்தூலத்திலே இருந்துட்டுனா நீ ஸ்தூலமாவே இருப்ப, மண்டூஸ் மாதிரி. ஸ்தூல சூக்ஷ்ம ஸ்தூல தசாம்ச கதம் ரெண்டு. சரி, இப்ப யாருக்கு ஓட்டு போடணும் இப்படியெல்லாம் கேள்வியே கிடையாது. 2 பேர் நிக்கிறாங்க இல்ல சார், 2 பேரா 20 பேர் 30 பேர் ஒரு இடத்துல 2 மிஷின் வைக்க வேண்டியதாயிடுச்சு. எதுக்கு இருப்பாங்க என்னமோ தெரியல. எல்லாம் கிடையாது. அத்வைத்தவாதான், அத்வைத்தவாதத்தினால, வாதம்னு வாதிக்கிறது கிடையாது, அத்வைத்த சித்தாந்தத்தினால
அத்வைத ஞானத்தினால மோக்ஷஸ்யாத் மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம் என்ன? துவைதாத்து மோக்ஷம்னா அப்படிதானே? ஆனா டைரக்ட் அப்படி சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லி இவர் அத்வைதாத் மோக்ஷஸ்யாத். அதனால இது வேதாந்த டிண்டிமஹா. இதுக்கு பல உபனிஷத்து கீதையில எல்லாம் கூட இருக்கும். கீதையில எல்லா பகவான் அத்வைத்தம் அந்த வார்த்தையில உபயோகப்படுத்த மாட்டாரு. அவர் பராபிரகிருதன்னு பேசுவார். 7வது அத்தியாயத்துல ஆரம்பிச்சு அப்புறம்தான் அக்ஷரம் அనే வார்த்தைக்கு வருவார் 8வது அத்தியாயம். அக்ஷர பிரம்ம. சரி, உபனிஷத்து பாரு, இந்த துவைத்தத்தை நம்பிட்டா த்விதீயாத்வை பயம் பவதி. உபனிஷத்து 2 అని நீ நினைச்சாவே பார்த்தாவே ஒத்திட்டாவே உனக்கு பயம் கட்டாயம் இருக்கும். வேணுமா இருந்துக்கோ. நம்ம அதனால அதெல்லாமே அல்பம். நாஸ்தி அல்பே சுகம். சாந்தோக்கிய உபனிஷத்துல அல்பத்துல சுகம் இல்லை. பூமாவை தத் சுகம். பூமாலத சுகம் இருக்கு. பூமான்னா பிரம்மம். சரி, இப்படி சொல்லி அடுத்தது 20வது ஸ்லோகம். கர்மிணோ வினிவர்த்தந்தே நிவர்த்தந்தே உபாசகாஹ ஞானினோ ந நிவர்த்தந்தே இது வேதாந்த டிண்டிமஹா. ரொம்ப கிளியர் டேர்ம்ஸ், கிளியர் அப்படி சொல்லு. நமக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. தாட் ஒண்ணு அப்படி பில்டப் பண்ணி. ஆனா இதெல்லாம் நம்ம கேட்டதுதான், இதெல்லாம் ஒரு விதத்துல ஒரு சந்தர்ப்பத்துல படிச்சதுதான். இப்ப அதுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்ட் ஒரு பிரசன்டேஷன் புரியுது. கர்ம அது எவ்வளவு பெரிய கர்மா. அஸ்வமேத யாகம், 100 அஸ்வமேத யாகம், இந்திர பதவி, திரும்பி வரணும். இந்திர பதவியில திரும்பி இன்னொரு ஜன்மத்துக்கு போகணும். அது முடிஞ்சது கிடையாது. அது எத்தனை வருஷம் அவர் இந்திர பதவி. பிரம்ம பதவி கூட டெம்பரரி தான். பிரம்மாஜின்னு யாருன்னு சொல்றோமோ அவரு கூட, அவருக்கு ஆயுஷ் இருக்கு, அவருக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு டைம்ல வந்தாரு. அதனால கர்மா எவ்வளவு பெருசா, எவ்வளவு நீ சிறந்ததுன்னு சொன்னாலும், நான் ரிலீஜியஸா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அஸ்வமேத யாகம்னா ரொம்ப பெருசு. 100 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திர பதவி இல்ல. ஆனா வினிவர்த்தந்தே திரும்பி வரணும். திரும்பி மறுபடியும் ஜன்மிக்க வேண்டியிருக்கு. சம்சாரத்துக்குள்ள வருவேன். இந்திர பதவி கூட சம்சாரம்தா, பிரம்ம பதவி கூட சம்சாரம்தா. இங்க நம்ம கூட சம்சாரம் இருக்கும். எல்லாம் சம்சாரம், எல்லாமே வியாவகாரிக சத்தியம், ரிலேட்டிவ் ரியாலிட்டி. கேட்கறதுக்கு, நம்புறதுக்கு, ஏத்துக்கிறதுக்கு கட்ஸ் வேணும். கட்ஸ் என்ன? அது ப்ரிப்பரேஷன் வேணும். அப்போ அவனுக்கு புரியும். சரி சார், கர்ம செஞ்சா அப்படி அந்த யாகம், இந்த யஜ்னம், அந்த இது, இந்த ஊரு, அந்த கோவில், அந்த அம்மன், இந்த ஐயன், இதெல்லாம் ஜெனரல் ஆத்தியாத்மிகம்னா நிறைய பேர் அதான் நினைச்சுக்கிறாங்க இல்லையா? நம்ம கூட சிரவணம், இந்த சாஸ்திரம் கேட்கறதுக்கு முன்னாடி அதுதான் நினைச்சுக்கிட்டோம். அதுதான் முக்கியம் நினைச்சோம். அது எதுக்கு, அது எந்த அளவுக்கு, இது எப்படி, அது அப்புறம் என்ன எங்க கொண்டு போய் விடணும், இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படியே வாழ்க்கை முடிஞ்சு போகும்.
சரி, உபாசனை செய்யறவங்கள உபாசனை என்ன? இந்த கர்மத்துல இல்ல, எல்லாம் தியானம் தியானம் தியானம், கிருஷ்ண தியானம், ராம தியானம், அந்த தியானம், அம்பாள் தியானம், ஸ்ரீசக்கர தியானம், அந்த தியானம், உபாசனை. మానసిక వ్యాపారத்துக்கு பேர் உபாசனை. அது காய்க்குங்க பண்ணா அது கர்ம காண்ட் ஆயிடுது. அடுத்த ஸ்டேஜ்ல மானசிகமா எல்லாம் பண்றது உபாசனை. உபாசனை செஞ்சவங்க கூட திரும்பி வரணும். அதான் சொல்றாரு நிவர்த்தந்தே. அவங்களுக்கும் வினிவர்த்தந்தேன்னு சொன்னாரு, இவங்களுக்கு வந்து நிவர்த்தந்தேன்னு சொன்னாரு. ஏன்னா வினிவர்த்தந்தேன்னு விசேஷன நிவர்த்தந்தே, அவங்க வந்து திரும்பி இங்க வேற இந்த லோகத்தை அந்த லோகத்துல அப்படி வர வேண்டியிருக்கு. நிவர்த்தந்தே கூட திரும்பி வருது, ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. அதனால யார் உபாசகர், உபாசகர்களுக்கு பொதுவா உபனிஷத்தை எங்க வரைக்கும் சொல்லணும்னா, நீ வந்து பிரம்மலோகத்து வரைக்கும் போலாம். சரி, அங்க போனதுக்கு அப்புறம் என்னதான் கதைன்னா, அதுக்கு முன்னாடி நிறைய பலம் சொல்றதே, உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், அப்படி ஆகும் இப்படி ஆகும், நீ உபாசனை சொல்லு. ஆனா அதுக்கப்புறம் முடியல. நீ அங்கே இன்னொரு சரீரம் எடுத்துக்கிட்டு தான் போகணும். நமக்கு தெரியாது. இப்போ சொர்க்கம் போனா அதுக்கு ஒரு சரீரம் இருக்குல்ல, திரும்பி சரீரத்துக்குள்ள தான் வந்த. சரி, கடைசியில அப்படி பிரம்மலோகம் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் என்ன அங்கன்னா, பிரம்மாஜி கிளாஸ் எடுப்பார், இப்படி உட்கார்ந்து கேட்கணும். அவர் எப்படி எடுப்பாரோ, அவர் கிளாஸ் டைம் எவ்வளவு நேரமோ, இங்க 1 மணி நேரத்துக்கு கொட்டாயமா வருது. அவருக்கு என்னமோ ஆயுஷ் வந்து ரொம்ப பெருசான்னு சொல்லிட்டீங்க. இதுங்க அவர் கிளாஸ் எடுத்தா 100 வருஷம் எடுப்பார் நினைக்கிறேன். இந்திரனுக்கு அந்த விரோச்சனனுக்கு 106 வருஷமோ என்னமோ அந்த சாந்தோக்கியத்துல ஊகிச்சு பாருங்க. அதான் ஜோக்க. அதனால அதெல்லாம் அசுர ராஜா விரோச்சன் போயிட்டான், திரும்பி வரல. இந்திரன் நல்ல பையன், அவன் வந்து மறுபடியும் இருந்து தெரிஞ்சுக்கிட்டான். என்ன சொல்றோம்? அதனால உபாசனை செஞ்சாலும் நிவர்த்தன் திரும்பி வரணும். அதான் இப்ப சொன்ன கீதையில சொல்லணும். அதுக்கு திரும்பி இங்க ஆபிரம்ம பூனான் லோகா புனராவர்த்தின் அர்ஜுன. ஈஸ்வரனே கிருஷ்ணர் சொல்றாருல. ஆனா வாட் அபவுட் அவர் மிஸ்டர் ஞானி? ஞானினஹ ந நிவர்த்தந்தே. சம்சாரத்துக்குள்ள திரும்பி இப்படி வருது திண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு பெரிய ரிலீஃப். ஆனா இவ்வளவு பெரிய ரிலீஃப் அட்வான்டேஜ் இப்படி கொடுக்குற கவர்மெண்ட் பட்ஜெட்ல கொடுத்த மாதிரி என்னமோ. இது யாரு விரும்புறது இல்லை. இது வேதாந்த டிண்டிமஹாம். இதுக்கு இந்த கருத்தை ஹைலைட் பண்ணிட்டு பகவான் கிருஷ்ணர் வந்து கீதையில 4வது அத்தியாயத்திலே சொல்லிட்டார். அவர் அங்க வந்து 11 வகையான யஜ்னங்கள் பற்றி சொல்லுவாரு. சிலதெல்லாம் பார்க்கறதுக்கு பாகிய யஜ்னங்களா இருக்கும், சிலதெல்லாம் அப்படி இருக்கும். அப்புறம் பிராணாயாம யஜ்னம், இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது ஒரு யஜ்னம், எல்லாம் அந்த அதெல்லாம் சாதனைகள் எல்லாம் சொல்லி கடைசியில முடிவு செய்யும் போதோ என்ன சொன்னாரு? ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப. இத்தனை திரவியத்தோட கூடி இருக்கிற பொருள், மெட்டீரியல், இந்த யஜ்னங்கள் எல்லாம் இருக்கு. அந்த எல்லா யஜ்னத்துக்கு எல்லாத்து மேல ஞான யஜ்னம் இஸ் த சூப்பர் சுப்பீரியர். பரந்தப, பரம், அதுதான் சுப்ரீம். அப்புறம் ஞான யஜ்னம் அதை எங்க பண்ணுவார் சார், கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்க சார் அப்படின்னு போய் தேடக்கூடாது. சொல்லிட்டு முதல்ல இங்க என்ன நடக்குது? இப்போ ஞான யஜ்னம் நடக்குது. அக்னிகுண்டம் இல்லையே, அக்னிகுண்டம் இருக்காது. உனக்கு புரியல. யஜ்னம் நீ அக்னிகுண்டம் இருந்தா அது யஜ்னம் நினைச்சுக்கிறேன். பகவான் கீதையில சொன்னாரு, நீ சாப்பிடறதுக்கு ஒரு யஜ்னம் சொன்னாரு. அப்புறம் அக்னிகுண்டம் எங்க?
பக்கத்துல வச்சுக்கோ, வச்சுட்டு அது பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடு. அப்படியா? உன்னோட வயிறே அக்னி குண்டம் சொல்ல. இங்க உன்னோட புத்தி தான் அக்னி குண்டம். காதுனால கேட்டு இந்த வார்த்தைகள் உள்ள போறதுதான் ஹவிஸ். வேலை முடிஞ்சு போச்சு. எதுனால பெருசு? இங்கே சொல்லுவேன், திரும்பி வரும் அந்த தாட். சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. இந்த கர்மக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமேட்டிக் திங்ஸ் எல்லாமே கூட சர்வம் கர்ம அகிலம் சஞ்சிதம் ஆகாமி பிராரதம் எல்லாமே ஞானத்தோட. ஞானம் வந்துச்சுன்னா அக்கௌண்ட் க்ளோஸ், ப்ராப்ளம் செட்டில்டு, சால்வ் ஒன்ஸ் ஃபார் ஆல், ஃபார் குட். அதனால அப்படி சொல்லி இந்த திரும்பி வராருன்னு சொல்றோம். அதுக்கும் பகவான் 15வது அத்தியாயத்தில் கிளியரா சொன்னாரு. யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. You know that my abode is the supreme abode. After going there, where there is no return again. பகவான் அங்க எப்படி பேசுறாருன்னா, பிரம்மம் தான் பிரம்மம் தெரிஞ்சுக்கிட்டு சர்வாத்ம பாவத்தோட மம மமான்னு இது உபயோகப்படுத்துறாரு. அது ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் பகவத்கீதையில. Later on the singular first person should be applied here. அப்பதான் அதோடைய தலம். அதனால அந்த ஸ்லோகம் 15வது அத்தியாயத்தில் கிளியரா சொன்னார். சரி, அடுத்தது 21வது ஸ்லோகம். பரோக்ஷா சத்பலம் கர்மா, பரோக்ஷா சத்பலம் கர்மா ஞானம் பிரத்யக்ஷ சத்பலம். சத்பலம் ஞானமேவாப்யசேத் தஸ்மாத் இதி வேதாந்த டிண்டிமஹ. புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்? பாருங்க, திரும்பி அங்க அந்த 14-15 ஆரம்பிச்சாரு. பிரம்மம், ஞானம், முக்தி, மோட்சம். அதுக்கு சம்பந்தப்பட்ட இவ்வளவு விஷயம் இத்தனை வாட்டி சொல்லி எம்ஃபசைஸ் பண்றாரு. இங்க இன்னொரு விதத்துல, இன்னொரு திருஷ்டிகோணத்துல இங்க இந்த முன்னாடி என்ன சொன்னோம்? கர்மா, உபாசனை, இதெல்லாம் அது ஏதோ பலன் கொடுக்கும், அதுக்கு பலன் கிடைக்கும். பட் அந்த பலம் அது என்ன பலம்? அது இங்க சொல்றாரு, அது அசத் பலம். அசத்தன்னா சாஸ்வதம் இல்ல, நித்தியம் இல்ல, உண்மை இல்ல, அசத். அது அல்டிமேட் இல்ல, அது மட்டும் இல்ல, அது பரோட்சமா இருக்கு. முக்கியமா இந்த கர்ம காண்டாய இதெல்லாம் உபாசனை இதெல்லாம் பண்ண கண்ணுக்கு தெரியல. பரோட்சமானா இன்விசிபிளா இருக்க, அதிருஷ்டமா இருக்க. நீ சத்தி போனதுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவே. யாரு இங்க யாரும் சாஸ்திரத்துல சொல்றாங்க தவிர யாரும் போய் பார்த்துட்டு வந்தவங்க யாரும் சொல்லல. இன்னொரு இது ரொம்ப கேஷுவலா பேசுவோம், பிராக்டிக்கலா. சார், இப்போ நான் சிரமப்பட்டு படிச்சு அந்த எக்ஸாமில் எழுதிட்டு அப்படி எல்லாம் பண்ணா எனக்கு கண்ணுக்கு தெரியுறதே. எனக்கு அமெரிக்காவுக்கு வர சொல்லி எல்லாம் வந்துச்சு. பாத்தீங்கன்னா நான் நாளைக்கு போறேன். ஆனா அது அவனுக்கு அதுக்கு மேல புரியாது. நம்ம சொல்றோம், நீ அமெரிக்கா போறது அசத்து, நீ பணம் சம்பாதிக்கிறது அசத்து. சத்தியம் இல்லை. நீ பணம் சம்பாதிக்கிற, அமெரிக்கா போற, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, பங்களா வாங்கிட்டு அது வாங்கிட்டு அது வாங்க, பெரிய வேலை ஆச்சு, எல்லாம் ஆச்சு, சத்தி போயிடுவேன்.
அசத்துக்குள்ள நடக்கிற இதெல்லாம். அப்புறம் திரும்பி மறுபடியும் பிறந்து மறுபடியும் இப்படி அமெரிக்காவுக்கு ட்ரை பண்ணணும், படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், அடி வாங்கணும், என்னென்னமோ நடக்கும். யாருக்கும் என்னென்னமோ நடக்கிறது இல்லை. சும்மா வாழ்க்கையில ஒரு 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 க்ஷணத்துல கோடானு கோட்டிக்கு மக்களுக்கு என்னமோ நடக்கிறது. சில பேருக்கு என்னமோ சுகம் வருது, சில பேருக்கு துக்கம் வருது. ரொம்ப சுகத்துல இருக்கிறவனும் அப்படியே துக்கத்துக்கு ஆளாயிடுறான். அவ்வளவு பெரிய துக்கம் கூட எல்லாம் போய் கொஞ்சம் திரும்பி சுகத்துக்கு போறேன். என்ன இதெல்லாம் டெம்பர் அசத்து. இது என்ன சொல்றாரு? முந்தாவது ஸ்லோகத்துக்கு கனெக்ட் பண்ண கர்மா அதெல்லாம் பண்ணா அசத்து பரோட்சம் பண்ணாரு. இங்க திரும்ப ஒன்னு சந்தேகம் வரும். சார், இந்த கிளிப்பு கையில இருக்கு, இது நான் கெட்டி அப்படி இப்படி பண்ணா, அப்படி ஆக்ஷன் பண்ணா உடஞ்சு போச்சு, பலம் இப்பவே தெரியுது. இந்த லாஜிக்க அங்க உபயோகப்படுத்த முடியாது. ரிலிஜியன்ல கர்மகாண்டத்தில் இந்த லாஜிக் உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா நீ இப்ப பண்ணா உன்னுடைய கர்ம பலம் అనేది உடனே வராது. நீ இங்க சொல்ற கர்ம பலம், இந்த கர்ம வேற. அந்த கர்ம கர்மம் என்ன? வாச்சிக மானசிக சாரீரிக கர்மா. எல்லா கர்ம நீ எந்த மோட்டிவோட ஒலிஷன் ஆஃப் தி மைண்டோட செய்யற, அதுக்கு தகுந்த அந்த கர்ம பலம் அங்க காத்துட்டு இருக்கிறது. ரொம்ப சூக்ஷ்மம் இந்த விஷயம். அந்த பலம் அது கண்ணு தெரியுமா உனக்கும்? அப்படிப்பட்ட கர்ம பலத்தினாலதான் இப்படிப்பட்ட சரீரம், இந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட இது, இந்த ஜென்மா. அதனாலதான் சிலதுக்கு எல்லாத்துக்கும் அந்தந்த ஜென்மா. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கண்ணுக்கு சாஸ்திரம் சொல்றதை நம்பணும். நீ சாஸ்திரத்தை நம்பினாதான் இந்த விஷயம் இல்ல. அதனால ராங் லாஜிக்கு போக கூடாது. சரி, இந்த ஞானம் ஞானம் சொல்றோம் பாத்தீங்களா? ஞான காண்ட ஞான யஜ்னம், இது பிரத்யக்ஷம் சத் பலம். இது டைரக்ட்லி அவைலபிள். பிரத்யக்ஷம், போஸ்ட்போன்மெண்ட் கிடையாது, போஸ்டமஸ் கிடையாது. அடுத்த வருஷம் டேட் போட்டு செக் கொடுத்த போல் இல்லை. அடுத்த வருஷம் டேட் போட்டு செக் கொடுப்போம், தைரியமா வச்சுக்குவோம். சில வாட்டி அப்படிதான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீ இருப்பியா, அப்புறம் அவன் இருப்பானா, பேங்க் இருக்கான்னு கூட தெரியாது. எல்லாம் அன்சர்டன். அதுக்கப்புறம் என்ன அந்த மாதிரி இது. அதனால நிறைய வாட்டி நமக்கே என்னடா இது, அது பண்ண இது பண்ண, அது சொன்னாங்க இது சொன்னாங்க, அங்க போயிட்டு வந்த இங்க போயிட்டு வந்த, எவ்வளோ ட்ரை பண்ண, இப்படி எல்லாம் இருக்கு, நம்பிக்கை போயிடுது, ஃபெய்த் எல்லாம் போய் ஒரு மாதிரி ஆகி. ஏன்னா நீ ரொம்ப எதிர்பார்த்து என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்க. நீ பார்க்க வேண்டியது பார்க்கிற மாதிரி பார்க்கல, வேற விதமா இருப்பா. அதனால்தான் ப்ராப்ளம். ஸோ பிரத்யக்ஷம் இது. அப்புறம் இதுதான் சத்து. இதோட பலம் பிரத்யக்ஷம் அண்ட் சத் பலம். சத்துன்னா இதா சத்தியம், இதா நித்தியம், இதா சாரம், இதா ஏகம். அதனால ஞானத்துக்கு ஓட்டு போடுங்கோ, சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது எப்படி சொல்றாரு? அதனால ஞானமேவ அபியசித்து. அதனால ஞான யஜ்னத்தில் ஈடுபடுறதுல உஷாராயிரு. இந்த ஏவ இம்பார்ட்டன்ட். அது ஞானேன ஏவது கைவல்யம். இங்க
பாயிண்ட் டாட் டாட் சந்தேகம் இருக்கக்கூடாது. ஒரு இவ்வளவு சந்தேகம். இது வேதாந்த திண்டி சாஸ்திரம். அப்புறம் 22 விருதாஸ்ரமோயம் விதுஷாம் விருதாயம் கர்மிணாம் ஸ்ரமஹ யதி ந பிரம்ம விஜ்ஞானம் இது வேதாந்த டிண்டிமஹ. நான் இது படிச்சேன் அது படிச்சேன், அதுல நான் ரொம்ப முன்னேறி இருக்கேன், எனக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது, டாக்டரேட் கிடைச்சது, அது கிடைச்சது. நீ எவ்வளவு விதுஷனா இருந்தா கூட, விதுஷன்னா பாண்டித்யம், ஸ்காலர்ஷிப், அது எந்த வகையிலும் ஆகட்டும், வீண வித்வான் அதெல்லாம் இருக்காங்க இல்லையா, இருக்கா அப்படியே அவங்களுக்கு தானே அதே ஒரு நாட்டுல பத்மஸ்ரீ பத்மபூஷன், தேர் குட் இன் தட் பர்டிகுலர் ஃபீல்ட். ஓகே, விதுஷாம் அப்படின்னா நீ எந்த வகையிலோ மெட்டீரியல் வேர்ல்டுல ஸ்காலரா இருக்கட்டும், பெருமையும் இருக்கிறவனா இருக்கட்டும். ஒலிம்பிக்ஸ் போயிருக்காங்க, அதுல கொஞ்சம் பேர் என்னென்ன வாங்கி பண்ணுவாங்களே, அது முதல்ல அங்க போறது செலக்ட் ஆகிறதே பெரிய கஷ்டம். இட்ஸ் நாட் சோ ஈஸி. அதுல பெருமை விதுஷாமன்னா அந்த வகையெல்லாம் போட்டுக்கோங்க, ஸ்பெஷலிஸ்ட் திஸ் தட் எல்லாம் இல்ல. இங்க இன்னொரு விதமா பார்க்கணும், யோகா பண்ணி யோக பயிற்சியிலும் நான் அதெல்லாம் கொஞ்சம் அந்த சாதனை இந்த சாதனை பண்ணி, அப்புறம் குண்டலின் எரிப்பு ஊட்டிட்டு, அப்புறம் அதை திரும்பி தூங்க வைக்க முடியாம, அப்புறம் பல வகையான தியானம் பண்ணி, அந்த தியானம் இந்த தியானம் அந்த பேப்பர்ல எதோ புதுசு எல்லாம் போடுறாங்க. ஸோ இப்படி எல்லாம் அது எல்லாத்தையும் நான் நிறைய ஈடுபாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஸ்பிரிச்சுவல் அப்படி இருந்த யோகி. ஸோ விதுஷாமன் அப்படி எடுத்துக்கணும். இந்த காமெண்டேட்டர் மெடிடேட்டர்ஸ் கூட எழுதுறாரு, அதனாலதான் நான் அந்த பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். பட் பொதுவான அர்த்தம் ஸ்காலர்ஷிப், பாண்டித்யம். 3 வேதங்களும் படிச்சா அப்புறம் அது கூட வரும், நான் எது சொல்லணும், கிளியரா சொல்லுவாரு. சரி, என்னாச்சு, இவனும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்காலர் ஆனான்னு சரி, அவனுடைய அது அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கறதுக்கு பண்ண அந்த சிரமம் எல்லாமே கூட விருதா, வேஸ்ட். சரியில்லை, கர்ம காண்ட அதெல்லாம் பண்ணி, சோம யாகம், இந்த யாகம் அந்த யாகம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி, இங்க கர்மான்னு சொன்னா இப்படி எடுத்துக்கணும், சோஷியல் சர்வீஸ், ஐ கன்ஸ்ட்ரக்டட் திஸ், ஐ கன்ஸ்ட்ரக்டட் தட், நிறைய சாரிட்டி பண்ண, அதெல்லாம் கர்ம தானே. இப்ப அதான் சொல்லலாம் ஹைலைட்டா, யக்ஞ யாகம் யார் பண்றாங்க, அது சும்மா பேருக்கு இருக்க. அப்படி அவ்வளவு பண்ண அது பட்ட சிரமம் அதி விருத்தாதா. ஆனா இந்த பிரம்ம ஜானத்துக்காக நீ சமயம் ஒதுக்கி வச்சு சிரவணத்துக்கு குரு கிட்ட செய்யற இந்த சிரமம் விருதாவே கிடையாது. இது வேதாந்த டிண்டிமஹா. இங்க நம்ம இப்படி எடுத்துக்கணும், இந்த பிரம்ம விஜானம் అనేది வித்வான் யாருன்னு சொன்ன வேதாந்தப்படி உபனிஷத்துல சொன்னதுபடி பார்த்த வித்வான்னா யாரு பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டானோ அவன் தான் வித்வான். மிச்சம் எல்லாரும் லோக்கல் வித்வான்கள் வேற, வீண வித்வான், ஃப்ளூட் வித்வான், மிருதங்க வித்வான் எல்லாருக்கும் கொடுக்கலாம் இந்த டைட்டில்ஸ். அதுக்கு பல இடத்துல உபனிஷத்துல சொல்லப்பட்டது. எங்கோ உபனிஷத்து வரைக்கும் எதுக்கும் இந்த கருத்து மட்டும் சொல்லி நிறுத்துக்கிறோம். புரிஞ்சுதா இதுல என்ன சொல்றாருன்னு? அதனால இது எல்லாத்தையும் நம்ம எங்கேயுமே கேலி பண்ணக்கூடாது. அது மேல நமக்கு ஏஹ்ய பாகம் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை இருக்கணும். அது அந்த இடத்துல அந்த லெவல்ல பீப்புளுக்கு அவங்களுக்கு ஓகே, எனக்கு என்ன, நான் எந்த லெவல்ல இருக்கேன், வாட் ஐ எம் ஆப்ட் ஃபார்.
அது நானும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியலன்னா எப்படி? நான் இந்த கோர்ஸ் எடுக்கணும், இந்த குரூப் படிக்கணும்னு எனக்கே நிர்ணயம் பண்ணலன்னு அம்மா அப்பா சொல்லி அது உனக்கு எப்படிதான் ஏறும்? நீ முடிவு பண்ணணும் இல்லையா? அதனால கடவுள் கூட ஒண்ணும் பண்ண மாட்டாரு நம்ம முடிவு எடுக்கலன்னு. இதெல்லாம் கிளியரா சொல்லியிருக்காரு. அப்படி திரும்பி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சொல்லாம மொத்தம் வந்து கர்ம அவர் பண்ணணும்னு அவர் கொடுக்கணும்னு பண்ணுவார். எனக்கு கர்மம் இப்படி இந்த மாதிரி பேச்சுக்கு இடமே கிடையாது. நீ முடிவெடுக்கணும், நீ வேணுமனணும், தென் ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ ஃப்ரண்ட் இன்ஜன் நீ, பேக் இன்ஜன் நான். அப்படி ஒரு கருத்து என்னன்னா இந்த ஸ்லோகத்தில் போதும், அடுத்த ஸ்லோகத்துல சொல்லலாம். இது ஸோ பிரம்ம விஜானம் அப்படின்னா இப்போ கேட்குறோம், இது புண்ணியம் வருமா? சொல்லியிருக்கிறதுக்கு முன்னாடி வேற கிளாஸ்ல கூட சந்தர்ப்பத்துல புண்ணியம் வரும். உனக்கு இன்னும் ஞானம் பிரம்மம் இதெல்லாம் புரிஞ்சு நடக்கிற வேலை போல் தெரியலன்னா கவலைப்பட வேண்டாம். அதையும் சொல்லுவாங்க. வேற 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 ஏதாவது பண்ணி நீ புண்ணியம் வரும்னு நினைச்சுக்கிற இல்லையா, இந்த பிரம்ம யஜ்னத்துல வந்து நீ தூங்கிட்டா கூட புண்ணியம் தான். அப்பா அப்படி சொல்லுங்க, கண்டிப்பா வரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.